அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் டிஎன் வேலைவாய்ப்பு சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அதாவது டிஎன்பிஎஸ்சி மற்றும் மெட்ராஸ் ஹைகோர்ட்லேருந்து ரிசல்ட் அப்படின்றத அப்டேட் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ என்ன போஸ்ட்டுக்கெலாம் ரிசல்ட் அப்படின்றத அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றின ஒரு முழுமையான தகவல் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வர பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோக்கள் போகிறப்ப சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். நீங்கள் எப்போ தான் நியூவாக நம்மளுடைய சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சேனலுக்கான லிங்க் அப்படின்ட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதன் மூலிமா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், முதல்ல அதாவது டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A ரிசல்ட் அப்படின்றது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை நம்ம பார்த்துடலாம். அதாவது மெயின் ரிட்டன் எக்ஸாமினேஷனுக்கு யார் யார் செலக்ட் ஆகிருக்கீங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்றத பார்க்கலாம். அதாவது கேண்டிடேட்ஸ் ஹூஸ் ரிஜிஸ்டர் நம்பர் இஸ் மென்ஷன்டு பிலோ ஹேவ் பீன் ப்ரொவிஷனலி அட்மிட்டட் டு த மெயின் ரிட்டன் எக்ஸாமினேஷன் கொடுத்துருக்காங்க ஃபார் த போஸ்ட் ஆஃப் இன்க்ளூடிங் கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் 2, அதாவது குரூப் 2A சர்வீஸுக்கு பார்த்தோம் அப்படின்னா அதுக்கான லிஸ்ட் அப்போ ரிலீஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தோம் அப்படின்னா அப்ஜெக்டிவ் டைப், அதாவது ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் நீங்கள் கண்டக்ட் பண்ணாங்க இல்லையா, அதை பேஸ் பண்ணி அந்த லிஸ்ட் அப்படின்றது கொடுத்துருக்கோம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அது 14/9/2024 அப்போ அந்த எக்ஸாமினேஷன் அப்படின்றது கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். அதாவது பேப்பர் 1 கொடுத்துருக்காங்க. அதாவது சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு. அது டேட் ஆஃப் ரிட்டன் எக்ஸாமினேஷன், அதாவது மெயின் ரிட்டன் எக்ஸாமினேஷனுக்கான டேட் அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ 2/2/2025 அப்போ பார்த்தோம் அப்படின்னா அந்த எக்ஸாமினேஷன்றது கண்டக்ட் பண்ணுறாங்க தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். ஸோ பார்த்தோன்னா டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் இருக்கும். ஸோ பேப்பர் 2 பொறுத்தளவு பார்த்தோம் அப்படின்னா 8/2/2025 அன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா எக்ஸாமினேஷன்றது இருக்கும். ஸோ அப்ஜெக்டிவ் டைப்பாக இருக்கும். சிபிடி மூடாத கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பார்த்தா அந்த எக்ஸாமினேஷன் டேட் அப்படின்றதுமே அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்கன்றதை பார்க்கலாம். The candidates who have been admitted professionally to the main written examination to have to pay 150 rupees, அதாவது 150 ரூபாய் பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் ஃபீஸ் நீங்கள் பே பண்ணணும். அதாவது குரூப் 2A சர்வீசஸ்க்கு பார்த்தோம் அப்படின்னா எக்ஸாமினேஷன் ஃபீஸ் அப்படின்றது 150 ரூபாய் சொல்லியிருக்காங்க. ஸோ அதை நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும்ன்றது சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதாவது 14/12/2024 18/12/2024 அந்த டேட்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த டீட்டெயில்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அது பேமெண்ட் அப்படின்றது நீங்கள் பே பண்ணிடுங்க. அதாவது ரிஜிஸ்டர் ஓடிஆர் ஐடியிலேருந்து நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பண்ண சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பார்த்தா டேட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதாவது மெயின் ரிட்டன் எக்ஸாமினேஷனுக்கு செலக்ட் ஆனவங்க லிஸ்ட் அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதை ஆல் போஸ்டிங்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் உங்களுடைய நம்பர் இருக்கா அப்படின்றது நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா உங்களுடைய நம்பர் இருக்கா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ கடைசி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். அதாவது என்ன ரேஷியோவில் பார்த்தோம் அப்படின்னா செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ அது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நோ இண்டிவிஜுவல் கம்யூனிகேஷன் ஷால் பி சென்ட் டு த கேண்டிடேட்ஸ் பை போஸ்ட், அதாவது போஸ்ட் மூலியமாக தகவல்ன்றது தெரிவிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்த்தோம் அப்படின்னா இந்த டீட்டெயில்ஸ் உங்களுடைய நம்பர் இருக்கா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, த கேண்டிடேட்ஸ் ஹூ ரிஜிஸ்டர் நம்பர் இஸ் ஃபவுண்ட் த அபோவ் லிஸ்ட் ஹேஸ் பீன் அட்மிட்டட் ப்ரொஃபஷனலி டு த மெயின் ரிட்டன் எக்ஸாமினேஷன் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்த்தோம் அப்படின்னா ப்ரிலிமினரி எக்ஸாமில் எடுக்கக்கூடிய மார்க்கை பேஸ் பண்ணி தான் பார்த்தோம் அப்படின்னா இந்த லிஸ்ட் அப்படின்றத ரிலீஸ் பண்ணி கொண்டு கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த டீட்டெயில் தான் கொடுத்துருக்காங்க. அதை என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அதாவது ரிசர்வேஷன் அதை பேஸ் பண்ணி அப்பாயின்மெண்ட்ஸ் இந்த ரேஷியோ ஆஃப் 1:10 கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ அதை பார்த்தோன்னா 1:10 அந்த ரேஷியோவில் பார்த்தப்போ இந்த லிஸ்ட் அப்படின்றது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுதான் சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா முழுமையான தகவல் அப்படின்றது இந்த நோட்டிஃபிகேஷன் இந்த டீட்டெயில்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ செக் பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் அப்படின்றது கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அது மூலியமாக அந்த பிடிஎஃப் அப்படின்றது நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கான ரிசல்ட் அப்படின்றத ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்ன போஸ்ட்டுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அப்படின்றத அடுத்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மெட்ராஸ் ஹைகோர்ட் பொறுத்தளவு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அதாவது ஃபாலோயிங் கேண்டிடேட்ஸ் ஆர் ப்ரொஃபஷனலி கால்டு ஃபார் த ஓரல் டெஸ்ட் ஃபார் த போஸ்ட் ஆஃப் டிரைவர் போஸ்ட், அதாவது பார்த்தீங்கன்னா 15/1/2024 அப்போ அந்த எக்ஸாமினேஷனை கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த டேட் பிரகாரம் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டிரைவர் போஸ்ட்டுக்கான ரிசல்ட் அப்படின்றது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்த்தோம் அப்படின்னா ஓரல் டெஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா கண்டக்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ 19/12/2024 அதாவது பார்த்தோம் அப்படின்னா வியாழக்கிழமை கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அது ரிப்போர்ட்டிங் டைம் 9 AM மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நேம் ஆஃப் த கேண்டிடேட் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இதில் செக் பண்ணி பாருங்கள் உங்களுடைய நம்பர் இருக்கா அப்படின்றது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா 2 விதமாக கொடுத்துருக்காங்க. 20/12/2024 அப்போ பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரைடே, அதாவது பார்த்தீங்கன்னா அடுத்த நாள், அதாவது 19 20 பார்த்தோம் அப்படின்னா அந்த ஓரல் டெஸ்ட் அப்படின்றது கண்டக்ட் பண்ணுறாங்க. ரிப்போர்ட்டிங் டைம் பார்த்தீங்கன்னா 9 மணி தான் கொடுத்துருக்காங்க.
ஸோ வந்து அதில் உங்களுடைய லிஸ்ட் அப்படின்றது இருக்கான்னு பாருங்கள். நேம் ஆஃப் த கேண்டிடேட் வந்து கொடுத்துருக்காங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அப்படின்றதுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து டேட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துக்கோங்க. ஸோ இதற்கான பிடிஎஃப் லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதன் மூலிமா வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி செக் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது வந்து நீங்கள் வெரிஃபை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ இந்த டிரைவர் போஸ்ட்டுக்கான அந்த கட் ஆஃப் டீட்டெயில்ஸ் அப்படின்றதுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து பார்த்தோம் அப்படின்னா அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்றதை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் மெட்ராஸ் ஹைகோர்ட்டுடைய அந்த வெப்சைட் போய்ட்டிங்க அப்படின்னா அந்த ஹோம் பேஜ் இன்டர்ஃபேஸ்ன்றது இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கொடுத்துருப்பாங்க பாருங்கள். அதாவது கேண்டிடேட் ஷார்ட் லிஸ்ட் ஃபார் த ஓரல் டெஸ்ட் ஃபார் த போஸ்ட் ஆஃப் டிரைவர் இன் மெட்ராஸ் ஹைகோர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து அந்த நம்ம இப்போ செக் பண்ண பிடிஎஃப் தான் கொடுத்துருக்காங்க. அதற்கு மேலே என்ன கொடுத்துருக்காங்கன்னா கேட்டகரி வைஸ் கட் ஆஃப் மார்க்ஸ் ஃபார் த ஓரல் டெஸ்ட்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதாவது கட் ஆஃப் மார்க்ன்றது இப்போ நம்ம பிடிஎஃப் வந்து செக் பண்ணுவோம். அடுத்து மார்க்ஸ் செக்யூர்ட் பை த கேண்டிடேட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கீங்க அப்புறம் டீட்டெயில்ஸ் எல்லாமே இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த லிங்க் மூலிமா வந்து உங்களுக்கு செக் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது நீங்கள் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கீங்க அப்படின்றது, அதாவது உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், டேட் ஆஃப் பர்த், அந்த இருக்கக்கூடிய அந்த கேப்சா கோடு இருக்கு இல்லையா, அது இங்கே என்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கீங்க அப்புறம் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இப்போ கட் ஆஃப் மார்க்ஸ் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, என்னென்ன கேட்டகரிக்கு அப்படின்றத இப்போ அடுத்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது டிரைவர் போஸ்ட்டுக்கான அந்த கேட்டகரி வைஸ் கட் ஆஃப் மார்க்ன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து பார்த்தா அப்படின்னா முதல்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஜென்ரல் டேன், அதாவது பார்த்தீங்கன்னா கேட்டகரியில் 62.67 கட் ஆஃப் மார்க் அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதேமாதிரி ஜென்ரல் டேன்லேயே உமன் பிஎஸ்டின்றது கொடுத்துருக்காங்க பாருங்கள், 58.67 அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ மார்க்ஸ் வந்து அதேமாதிரி பார்த்தோன்னா ஜென்ரல் டேன்லேயே பிளைண்ட்னஸ் அண்ட் லோ விஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள், 53.33 கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து பார்த்தா ரிசர்வேஷன் கேட்டகரிக்கு உண்டாந்து கொடுத்துருக்காங்க. அதாவது ரைட் சைடு இருக்கிறது கட் ஆஃப் மார்க்ன்றது நார்மல் கொடுத்துருக்காங்க. அதாவது ஜென்ரல் பிஎஸ்சிஎம் ப்ரியாரிட்டியில் வந்து பார்த்தோன்னா 44.67 ப்ரியாரிட்டி 1, ப்ரியாரிட்டி 2 வந்து பார்த்தோன்னா 55.33 கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்தோம்னா பிசி கொடுத்துருக்காங்க, அதர் தென் பிசிஎம். ஸோ 53.33 கட் ஆஃப் மார்க் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி பிசி அதர் தென் பிசிஎம் எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு வந்து பார்த்திங்கன்னா 44ன்றது கட் ஆஃப் மார்க் கொடுத்துருக்காங்க. இதே நீங்கள் பிசிஎம் உமன் டிடபிள்யூவில் வரீங்க அப்படின்னா 48 மதிப்பெண்கள் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. கட் ஆஃப் மார்க் வந்து ரிசர்வேஷன் கேட்டகரிக்கு தனியாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ எம்பிசி டிசியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 51.33 கட் ஆஃப் மார்க் கொடுத்துருக்காங்க. இது எம்பிசி டிசியில் உமனில் வரீங்க அப்படின்ற மாதிரி இருக்குது அப்படின்னா 46.67ன்றது கொடுத்துருக்காங்க. ஸோ எம்பிசி டிசி லோக்கோமோட்டர், ஸோ அந்த மாதிரி முன்னுரிமை இருக்குது அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா 41.33 அப்படின்றது கட் ஆஃப் மார்க் கொடுத்துருக்காங்க. ஸோ எஸ்சி கேட்டகரியில் 50 மதிப்பெண்கள் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ எஸ்சி கேட்டகரியில் ப்ரியாரிட்டியில் வரீங்கன்னா 43.33. அதேமாதிரி எஸ்சிஏ பிஎஸ்டிஎம் வச்சுருந்தீங்க அப்படின்னா 42 மதிப்பெண்கள் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுதான் வந்து கட் ஆஃப் லிஸ்ட் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவுமே இண்டிவிஜுவலாக கேட்டகரி வைஸ் வந்து உங்களுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இது நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸ் அப்படின்றது கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள். ஸோ வந்து 11/12/2024 அப்போ அந்த ரிசல்ட் அப்படின்றது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். வேறு எதுவும் அப்டேட் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து பார்த்தோன்னா வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறோம். ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ.